ஆடியா தந்தன தண்ணீரை படைத்தவர் இரண்டோ கண்ணீரும் கண்களில் கொட்டுதோ துடைப்பவர் யாரெங்கும் இல்லையோ முள்முடி நோகுதோ இரத்தமும் வடியுதோ சிரசிலே இவையாவும் எனக்காக முழங்காலில் தீர்த்தீனாதரே என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். கேக்குதா? தேங்க்யூ. உங்க வால்யூம் ஆன் பண்ண நினைக்கிறேன். மியூட்ல இருக்கீங்க. Now I think இல்ல பிரதர், மியூட்ல இருக்கீங்க. இப்போ கேக்குதா? கேக்குது. ஓகே, தேங்க் யூ. கேக்குதுல? ரைட். செக்கிங்கா தான் கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுது. தண்டேசன் எழுதிருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு பிரேயர்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க, ப்ரே பண்ணாங்க. அப்படியா? சரி, அப்ப நான் ஃபோன் பண்ணலாம் இல்லையா? ஆமா, பண்ணுங்க. நான் ஆக்சுவலா நானும் ரூபஸ் பிரதர் போனோம்னு இருந்தோம். காலையில 10 o'clock ரூபஸ் பிரதர் வர்றேன்னாங்க, வரவே இல்லை. அவர் வேற பிசினஸ் மாட்டிக்கிட்டாரு. நான் ஃபோன் பண்ணேன், நீங்க ஃபோன் பண்ண வேண்டாம் சொன்னாதான் நான் விட்டுட்டேன். பேசுங்க. நாளைக்கு நான் ஒரு 10 o'clock போகணும்ட்டு இருக்கிறேன். சரி. நல்ல, அதாவது டிவோட்டட் டு கிடியன் மினிஸ்ட்ரி. ஆமா, தெரியும். அவருக்கு போஸ்ட் தான் இல்லாட்டியும் போட்டோம். ஆமா. Okay, let us pray that God shall use him mightily. சரி brother. All right. Bless you. கீழுள்ள ஆகாயமும் ஆஹா பூமியில்
தேவதாஸ் சார் சார் என்ன சார் எடுக்குது இல்லையா? ஹலோ, நீங்க பண்ணிடுறீங்களா? நான் பண்ணட்டுமா? நான் பண்ணிடுவேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக உள்ள வந்தாச்சு, எல்லாம் ஓவர் பண்ணிட்டேன். அதனால ஐ திங்க் ஐ வில் பி ஏபிள் டு மேனேஜ் இது. இதுக்கும் நீங்கள் வந்து ஒரு எஸ்பெஷலி ஃபேமிலி ப்ரேயர் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்களே உங்கள்கிட்ட இல்லையா? ஃபேமிலி ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கவா? ஆமாம், அதை எடுத்து வச்சுக்கோங்க. இன் கேஸ் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட்டு நீங்கள் உள்ளே வரலாம். நான் மோஸ்ட்லி நானே எடுத்து வச்சு கவர்மெண்ட் வச்சுருக்கேன். பட் அது இதுலேயும் வச்சுருக்கேன், கம்ப்யூட்டர்லையும் வச்சுருக்கேன், மொபைலும் வச்சுருக்கேன். ஸோ இன் கேஸ் there's a problem, then you can come and say. மற்றபடி மெயின் இதுக்கு பிரச்சனை கிடையாது. சரி, ரைட், ஓகே, தேங்க்யூ. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், ஆஹா நாட்டீனில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரேனில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், நீரேனில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், ஆஹா பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே, ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என் நேசர் வருகின்றார், நல்லாசி தருகின்றார், என் வேதனைகள் போக்கிடுவார், என்னை மார்போடு அணைத்திடுவார். என் நேசர் வருகின்றார், நல்லாசி இயேசு கிறிஸ்து நாமத்திலே யாவரையும் வாழ்த்தி இந்த மாலை கூட அழைக்கிறேன். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கும்படியாக நாம்
காத்திருப்போம். இவளை கூட இங்கே வந்துக்கான எல்லா இவர்களையும் இஸ்லாமிய வாழ்த்துக்களை விசேஷமாக நமக்கு சிறப்பு செய்தி கொடுக்கும்படியாக வந்திருக்கிறான சகோதரன் தேவதாஸ் சாம்ராஜ் அவர்களையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளை கூட அவர்கள் மூலமாக நம்ம கிறிஸ்துவின் ஆவியானவர் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கப் போகிறோம். ஒருவேளை இந்த ரஜா நாட்கள் இருக்கிறபடியாலும் அநேகருக்கு பல விதமான ஊழியங்களிலே தொடர்பு நிமித்தமாகவும் இணைய முடியாவிட்டாலும் கூட கர்த்தர் சொன்ன வாக்கின்படியாகவே எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தை கொண்டார்களோ நடுவே இருப்பேன் சொன்ன ஆண்டவர் நமக்கு இருப்பார் என்று நாம் விசுவாசிப்போம். வளர்த்தாமல் மக்களும் கூட சீக்கிரமாக வந்து சேரும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். இவளை கூட நாம் யாருமாக ஒரு விசை கூட தலையை தாழ்த்தி கர்த்தர் சமூகத்திலே வந்து ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, இந்த அருமையான மாலை ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவருடைய மகத்தான கிருபை நிமித்தமாக இந்த ஊழியம் நடைபெற்றுக் கொள்கிறதுப்பா. இந்த உம்முடைய ஊழியம் நான் ஏன் கலங்கிறது? அழைத்தவர் நீர் நடத்தி செல்வீர் என்று விசுவாசிக்கிறேன். நடத்தி செல்லும் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இந்த ஊழியத்திலே அநேக இன்னல்கள் தடைகள் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தாண்டி வர செய்த மகத்தான கிருபைக்காக நன்றி சொல்றோம். இப்பொழுது ஆண்டவரே, உங்களுடைய தெய்வ பிரசனத்தை ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கு நாங்கள் தகுதி அற்றவர்கள் அப்பா. இது நாள் வரை நாங்கள் செய்த பலவிதமான பாவங்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக நாங்கள் நாளே பொருளுக்காக ஒரு ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. பொருளுக்காக ஒரு ஜெபிக்கும் பொழுது நீ சொன்ன வாக்கின்படியாகவே யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வசனத்தின்படியாகவே நாங்கள் பொருளுக்காக ஒரு பாடுபட வேண்டும். அதே வேளையிலே ஒருவரோடு ஒருவர் உங்களுடைய குற்றங்களை அறிக்கை செய்ய ஜெபிக்கிறோம் சொன்னீரப்பா. ஆமாண்டவர், நாங்கள் குற்றங்களை வைத்துக்கொண்டு ஒருபோதும் உங்களுக்காக ஜெபிக்க முடியாத ஜெபங்கள் கேட்கப்பட முடியாத சுவாமி. ஐயா, நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்து இந்த வேளை கூட எங்களுடைய குற்றங்களை, எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய மீறுதல் எல்லாவற்றையும் அறிக்கை செய்கிறோம். ஆவியான தாமே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து வந்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே இந்த உணர்த்து மொழி ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்த பாவங்கள், நாவினால் செய்த பாவங்கள், கையினால் செய்த பாவங்கள், சிந்தையால் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் தேவாக ஒரு விஷயம் கூட நினைவுபடுத்தி நாங்கள் அறிக்கை செய்ய கற்றுக்கிறார். அறிக்கை செய்து நான் மறந்துடும் பொழுது கர்த்தர் எங்களை மன்னிக்கிறேன். அவ்விதமாக நாங்கள் எங்களுடைய குற்றங்களை அறிக்கை செய்த பொழுது கர்த்தர் எங்களை மன்னித்து நாங்கள் ஆண்டவரே ஒழுக்காக ஒரு ஜெபிக்கும்படியாக எங்கள் ஆயத்தப்படுத்த மாட்டோம். தனிப்பட்ட முறையில் கூட இப்படி கூடியிருக்கிற ஆண்டவரே 7 பேரோடு மாத்திரமல்ல, இன்னும் வந்து சேரப்புகிற அனைவரோடு கூட இந்த பிரசனம் இருந்து யாவரும் அன்றைய சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய பிரசனத்திலே வந்து ஆவியானுடைய உந்துதல் மூலமாக, அபிஷேகத்தின் மூலமாக, பாரத்தின் மூலமாக நாங்கள் ஒருவருக்காக ஜெபிக்க முடியாது. தெரிவித்தார் சுவாமி. நல்ல ஆண்டவரே, இதோடு கூட செய்தி பகிர்ந்து கொள்ள அருமையான உங்களுடைய தேவ மனிதரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் செபிக்கிறோம், அபிஷேகம் செபிக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிற ஆண்டவரே, அவருடைய குரலை அல்ல ராஜா, உங்களுடைய குரலை கேட்கும்படி வந்திருக்கிறோம். அவர் மூலமாக நீ என்ன வெளிப்பாடு கொடுத்திருக்கிறேன், என்ன விதமாக எங்களோடு பேசப்படுகிறேன் சொல்லி நாங்கள் அறிவோம் ராஜா. நாங்கள் உனக்கு தெரியும் சுவாமி. இது எங்களுக்கு தேவை. வெளிப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தருடையவர்கள் என்று பார்க்க வந்திருத்தாவே. அவரை வானவர்கள் ஒரு வேலை ஆண்டவரே எங்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட வெளிப்படுத்தப்பட்டவர்கள் கர்த்தர் எங்களுக்காக வெளிப்படுத்தியவர்கள். வார்த்தையின் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, சூழ்நிலை மூலமாக ரோடு கூட பலவித நீர் பேசி பாஸ்தோத்தங்க. இந்த நாளும் ஆண்டவரே நவியான மகனை ஆட்கொண்டு அவர் மூலமாக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த கூடுகைக்கு எந்தவித தடையும் இல்லாதவர் தேவன் குறிப்பிட்டுக் கொள்வாப்பா. ஒரே ஆண்டவரே, இந்த உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ்ல அநேக கோளாறுகள் உண்டு என்று பார்க்கிறோம். அடிமைக்கு ஆண்டவரே வாட்ஸ்அப்பில் போக முடியாத அளவுக்கு அதில் சில பிளாக்கேஜ் வந்திருக்கிறது. ஆனாலும் கூட அதை தாண்டி வர கர்த்தர் கிருபை தந்தி இந்த சித்தத்தின் நிமித்தமாக ஆண்டவரே இந்த வாட்ஸ்அப் மூலமாக இல்லாவிட்டாலும் கூகுள் மூலமாக ஆண்டவரே உள்ளே நுழைந்து ஊழி நடத்தி கொடுக்கிற சுவாமி கர்த்தர் இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தர் தான் பொறுப்பெடுத்துக் கொண்டவரே சீக்கிரமாக அந்த வாட்ஸ்அப் ரெக்டிஃபை ஆகவும் கர்த்தர் கிருபித்தார் சுவாமி. வேலை கர்த்தாவே, எங்கள் கிருபியான ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை ஏற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆசீர்வாதம் வழி அளித்தோம், காத்துக்கொள்ளும் அளித்தோம். ஆரம்பம் முதல் கடைசி வரை எந்த தடையும் இல்லை. எந்த இன்டர்நெட் தடையோ, எந்த
எலக்ட்ரிசிட்டி தடையோ ஒன்றும் இல்லாத பட்சத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டு எங்கள் குடும்ப வீட்டிலே ஆண்டவரே வந்து சேர்கிற மக்கள் ஆண்டவரே ஒருவேளை தடையாக இல்லாதபடியாக பொறுப்பெடுத்துக் கொண்டு ஒரு மணி நேரமாவது நம்முடைய சமூகத்தை காத்திருக்க கூடாது கேட்டு பார்க்கும்படி காத்து செய்து தெரிவித்திருக்கிறோம். அர்ப்பணக்கம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதி கனமையும் மாற்றம் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறது. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம்முடைய ஊழியத்திற்கு ஆரம்பமாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே 10 முதல் 12ஆம் வசனம் வரை சகோதரி ரதிமுத்து அவர்கள் வாசித்து காண்பிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10 முதல் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்த என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. மன்னிக்கவும். தொடர்ந்து மியூட்ல இருக்குங்க சார். ஒரு நிமிஷம். உங்க வாய்ஸ் கேட்கல. கேக்குதா? இப்பதான் கேக்குது. தொடர்ந்து கூட சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் ஆவியை தாரும் இயேசுவே என்ற பாடலை பாடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியை தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே, ஆவியை தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே, புத்துயிர் பெற்று நான் வாழ, புது படைப்பாய் நான் மாற, புத்துயிர் பெற்று நான் வாழ, புது படைப்பாய் நான் மாற, ஆவியை தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே, எந்தன் தாகத்தை தீர்க்க உயிருள்ள நீர் என்னில் சுரக்க, எந்தன் தாகத்தை தீர்க்க உயிருள்ள நீர் என்னில் சுரக்க, ஆவியை தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே, பாவ கரைகளை கழுவ, பாவ தலைகளை அறுக்க, பாவ கரைகளை கழுவ, பாவ தலைகளை அறுக்க, ஆவியை தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே, ஆவியை தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட நம்ம தேவனுடைய செய்தி கேட்கும்படியாக நாம் கடந்து செல்ல போகிறோம். நமக்கு வருகிற சகோதரர் தேவதாஸ் தமிழ் அவர்களை இயேசு நாமத்தில் வாழ்க்கை வரவேற்கிறேன். நீங்கள் வந்து என்னோட வார்த்தையை உங்களோடு பயந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்தலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுறது எல்லாம் கேட்குதா? ஆடியோ கிளியரா இருக்கு பிரதர்? ஆடியோ கிளியரா இருக்கலாம். ரைட், ஓகே ஓகே ஓகே, ரைட் பிரதர். சோ இந்த நாளிலும் இந்த இணையதள நேரலை ஜெப குழுவில்
ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள மிக அன்புடன் அழைத்த, இதை சிறப்பாக நடத்தி வரும் சகோதரர் எஸ்டி டேனியல் அவர்களுக்கும் வனஜாக்கா அவர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக கிறிஸ்துவில் தங்கின ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் 1 பேதுரு 1வது அதிகாரம் 10-12 உள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை வந்தது, சத்தியம் வந்தது. கிருபைக்கு மேல் கிருபையோட பரிபூரணத்தினால் நாம் பெற்றோம். அதை கருத்தாய் தீர்க்க தரிசனைகள் ஆராய்ந்தாரலாம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுதல், அவருடைய வருகை, புதிய வானம், புதிய பூமி, இந்த காரியங்களை குறித்தெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் தெளிவாக எடுத்துரைக்க முடிய கர்த்தர் செய்தார். தானியேல் தீர்க்கதரிசி எல்லாம் எந்த டைம்ல அவர் சிலுவையில மரிப்பார், தனக்காக அல்ல மற்ற ஜனங்களுக்காக, தேசங்களுக்காக எல்லாம் தெளிவாக எழுதி வைத்தார். இந்த தீர்க்கதரிசிகளை வாசித்து காலங்களை அவர்கள் குறித்து அவர் எழுதுகிறார்கள். காலத்தின் விசேஷத்தை எழுதுகிறார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தம் இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். இந்த ரட்சிப்பு ஒரு மகிமையான ஒரு ரட்சிப்பு. அதை உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆசையாய் இருக்கிறார்களாம். அநேக வெளிப்பாடுகள் அது தேவன் தம்முடைய ஆவியினால் கொடுக்கிறார். மோசே முதல் 5 புத்தகங்களை எழுதினார். ஆதியாகமத்தை எப்படி எழுதினார்? கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. பவுல் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அவ்வளவு தொடர்பு இல்லை இயேசு கிறிஸ்துவோடு. ஆனால் அவர் எழுதுகிறார் கம்யூனியனை பற்றி. அவர் எழுதுகிறார், கர்த்தரே பற்றி எனக்கு காண்பித்தார், வெளிப்படுத்தினார் என்று. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தும் ஒரு ஆவியானவர். அவர் ரகசியங்களை எடுத்து சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அதுல ஒரு பெயர் தான் கிறிஸ்துவின் ஆவியானவர். இந்த கிறிஸ்துவில் தங்கின அந்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானிக்கிறோம். லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள்ல ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தையும் பிரிக்க முடியாது. பிதாவோடு உறவாடிக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு 30 வயதுள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பம் அவரது 30வது வயதில் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஆரம்பிக்கப்பட்டதை குறித்து நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 12:28 மக்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு பதிலளிக்கையில், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் என்று சொன்னார். தேவனுடைய ஆவியினால பிசாசுகளை நான் துரத்துகிறேன் என்று. அப்போஸ்தலர் 10:38 அனைவருக்கும் தெரிந்த வசனம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்கு த ஃபவுண்டேஷனே அவர் தூய ஆவியினால் நிரம்பி இருந்தது.
என்பதை குறித்து இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட இந்த பரிசுத்தாவியானவரை குறித்து தெள்ள தெளிவாக பேசினார். யோவான் 16:13 முதல் 15 வசனங்களில் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், இந்த சத்திய ஆவியானவர் தம்முடைய சுயமாய் பேச மாட்டார். தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பிதாவினிடத்தில் அவர் கேள்விப்பட்ட காரியங்களை எல்லாம் நமக்கு அவர் அறிவிக்கிறார். இயேசு சொல்கிறார், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துகிறார். பரிசுத்தாவியானவர், சத்தியாவியானவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்ற ஒரு க்ளோஸ் கம்யூனியன் பிதா, குமாரனாகிய இயேசு, பரிசுத்தாவியானவர், சத்தியாவியானவர், அந்த டிரினிட்டிய இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 5:16 முதல் 26 வசனங்களில் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், இந்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வை குறித்து பவுல் எழுதுகிறார். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க, அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இதுல ஒரு போராட்டம், ஒரு ஆவிக்குரிய போராட்டம் ஒவ்வொருடைய விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் இருப்பதை அவர் எழுதுகிறார். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவை? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ இந்த மாம்சத்தின் கிரியைகள் இவைகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி தடை செய்து விடுகிறது. ஆனால் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சோ அந்த கிறிஸ்துவின் ஆவினால் நம்ம நிரப்பப்பட்டு மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில் அறைந்து ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்துவினால் ஆவினால் நிரப்பப்பட்டு ஒரு வாழும் ஒரு பரிசுத்த வாழ்வு என்பதை குறித்து கலாத்தியருக்கு அருமையாக எழுதுகிறார். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் என்று எழுதுகிறார். ஸோ ஆவிக்கேற்றபடி நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்க கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய பாதத்தில் விழுந்து வேதத்தை கற்று ஜெபித்து ஆவியில் நிறைந்து நம்ம அவரோடு உறவாடி மாம்சத்தின் கிரியைகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து அவருடைய கிருபையினால் அவருடைய பலத்தினால் ஆவியினால் நிறைந்து நாம் வாழ வேண்டும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். இதெல்லாம் ஒரு ஒரு ஹை லெவல் கேரக்டர் இன் அ கிறிஸ்டியன் லைஃப்ல. ஸோ இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நடந்து இவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு சிறந்த ஒரு அதிகாரம் ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம். இட்ஸ் a wonderful passage. முதல் 16 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் அது முதல் வசனமே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நோ கண்டம்னேஷன். ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு மனிதன் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது
கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ஒரு விசுவாசி ஆவியினால் நிரப்பப்பட்டவன், அந்த ஆவியினால வழி நடத்தப்படுவன். அதை மட்டும்தான் போக்கஸ் பண்ணி ஆண்டவரை பார்த்து வாழ வேண்டும். மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்க அப்படி செய்தார். இதுல மீண்டுமாக கலாத்தியர்ல பார்த்தது மாதிரி இங்கேயும் அந்த வித்தியாசத்தை பவுல் எழுத, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரிய வேலை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய வேலை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் லௌகிகமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலேயே ஒரு மனிதன் ஈடுபட்டு கொண்டிருப்பான் என்றால் அவன் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. தூய ஆவியை பெற்று ஆவியினால் வழிநடத்தப்பட்டு ஆவியின் கனி இவைகளை வாஞ்சித்து வாழ வேண்டியது அவசியம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருந்தால்தான் நம்ம கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அதோடு நிறுத்தாம இன்னொரு வசனத்தை சொல்றாரு பாருங்களேன். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புகிறார். அந்த ஆவி நம்மள வாசமாயிருக்குதான். எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். பாத்தீங்கன்னா அநேக நேரங்கள் அந்த ஆவியானவர் வல்லமையாக நமக்கு கிரியை செய்யும் பொழுது சரீரத்தின் பலவீனங்கள் நோய்கள் மாறுகிறது. பலவீனப்பட்ட அவயவங்களுக்கு பதிலாக புது அவயவங்களை தருகிறார். அது என்ன? கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அடுத்த முறை சரீரத்துல ஏதாவது ஒரு அவயம் பலவீனப்பட்டுன்னா தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே கிறிஸ்துவை மரித்ததிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த ஆவி எனக்குள்ள இருக்கிறீங்க. இந்த என்னுடைய சாவுக்கு இதுவான சரீரங்கள் பலவீனம் அடையட்டும், இந்த வல்லமையினால் நிரப்பப்படட்டும், ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்படட்டும் என்று சொல்லுங்க. பலவீனம் நீங்கிவிடும். பெரிய மருத்துவர் நமக்குள்ள இருக்கிறார். உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் நம்ம சரீரத்தை சிருஷ்டித்தவரே நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் நம்ம சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர். பலவீனம் வந்தவுடனே, சோர்வு வந்தவுடனே முதலாவது ஏசப்பாவை பார்ப்போம். அவரிடத்துல சொல்லுவோம், என் நோய்கள் எல்லாம் சிலுவையில சுமந்தீங்கப்பா, உங்க தழும்புகளால் குணமாகிறோம். உங்களை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்றீங்க. என்னை பலப்படுத்துங்க, என் அவயவங்களை பலப்படுத்துங்க, உயிர்ப்பீங்க ஆண்டவரே என்று. ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். திரும்பவும் பயப்படுறதுக்கு நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அப்பா பிதாவி என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள் இருக்கும். அந்த ஆவியானவர் இயேசுவையே மரித்ததிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், அவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர். அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிடுகிறோம். இதுதான் இந்த உறவு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில உன்னதமானது நமக்கும் அவருக்கும் உள்ள
திரும்பவும் பயப்பட வேண்டாம், திரும்பவும் பயந்து வாழ வேண்டாம். அப்பா பிதாவே, உரிமையோடு கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால அவர் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2:32-33 வசனங்கள்ல இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சி என்று சொல்லிவிட்டு பெந்தெகோஸ்து தினத்தன்று பேதுரு பிரசங்கித்த பிரசங்கம் ஒரு அருமையான ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. அவர் இயேசுவானவர் தேவனுடைய வலது கரத்தினால உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் அவர்களோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறார். 500 பேருக்கும் அதிகமானவருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார், சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது இயேசு அவர் சொல்லுகிறார், நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெறுவீர்கள் என்று. அப்போஸ்தலர் 1:4-5 அவர் அவருடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தான், இன்னும் சில நாட்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். யோவான் ஸ்நானம் சொன்னா, நான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிற மனந்திருவலுக்கு என்று என்னிலும் பெரியவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று. உயிர் தெழுந்தாண்டா அதுவே சொல்கிறார், இன்னும் கொஞ்ச காலம் 10 நாள் தான் நீங்க பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லி அது எப்படி பொழிந்தரலா? பரலோகத்திற்கு சென்று 40 நாள் முடிந்தவன் பரலோகத்திற்கு சென்று பிதாவினிடத்திலிருந்து ஆவியை பெற்று அவர் பொழிந்தருளார் என்று பேதுரு தன் செய்தியில எழுதுகிறார். இதுதான் அப்போஸ்தலர் 2 பெந்தெகோஸ்தே தினத்தன்று அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடியிருந்தார்கள். பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். 1906 ஆண்டு அசூசா ஸ்ட்ரீட் என்ற இடத்துல பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. பெந்தெகோஸ்தே திருச்சபையில் உருவாவதற்கு காரணமாயிருந்த எழுப்புதல். அதுல இந்த வில்லியம் சீமோர் என்பவர் பிரசங்கித்த வார்த்தை இந்த வார்த்தை தான். அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர். அப்படியே ஆவியானவர் அது நிரப்பினார். பெரிய எழுப்புதல் வந்தது. கடந்த நூற்றாண்டுல 1904 வேல்ஸ் ரிவைவல், 1906 அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல், பலத்த ரிவைவல். இப்பொழுதும் இதுவரை பார்க்கிறார். இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் காலங்களில் இருந்த ஆவியின் வல்லமை பொழிவதை விட 7 மடங்கு இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் ஆவியை ஊற்றப் போகிறார். எதற்கு? எல்லாரும் அவருடைய பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுவதற்காக. எல்லா தேசங்களிலும் எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஜனங்கள் அவருடைய பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுவதற்காக mighty outpour of the Holy Spirit. இதுதான் நெக்ஸ்ட் நடக்க போகிறது. இந்த வருஷமே ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம். அவருடைய அன்புனால அவருடைய இறக்கத்தினால ஊற்ற போய் தேசங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கென்று வைராக்கியமாக எழுந்திருக்கும் நாட்கள். அந்த காலகட்டத்துலதான் நம்ம இருக்கிறோம். பரிசுத்தாவியானவரை வாஞ்சிப்போம். அவர் பொழிந்தருளப்பட வாஞ்சியோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் ஆவினால் நிரப்பி அப்பா பிதாவே என்று தம்மை உரிமையோடு கூப்பிடணுனே அவர் அவளோடு கூட இருக்கிறார். நம்ம கேட்கறதெல்லாம் ஒரு சின்ன ஜெபம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதானவர் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்ம ஜெபிக்க போகிறோம். அமைதியா இருந்து சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்துல நமக்காக, நம்முடைய தேசத்திற்காக, தேசங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரே ஜெப குறிப்பு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்தின் ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நம் உள்ளங்களையும்
இந்த உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களின் உள்ளங்களை நிரப்பி ஆட்கொள்ள வேண்டும். எல்லாரும் அப்பா பிதாவே என்று உரிமையோடு அவரை கூப்பிட வேண்டும் என்று அந்த ஒரே ஜப குறிப்பு தான். எல்லாம் கண்களை மூடும். ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். ஏதாவது அவருக்கு பிரியமில்லாமல் செய்திருந்தால் சொல்வோம், ஆண்டவரே எங்களை மன்னித்தரலாம். எங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து தவறு செய்திருக்கிறோம். எங்களை மன்னித்திருங்கப்பா. எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிங்க. வருத்தத்தினால கழுவுங்க. நாங்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஆவிக்கேற்றபடி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்தில் காத்திருந்து இந்த வசனத்தை கற்று நீங்கள் காண்பிக்கும் பாதையில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், தயவு, நீடிய பொறுமை, இந்த பாதையில் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய உன்னத பலத்தால் நிரப்பி நீங்களை ஆட்கொண்டு இப்படி வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய தூய ஆவினால நிரப்புங்கப்பா. எங்க பாத்திரம் நிரம்பி வழிமுறை. உங்க முகத்தை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் டேடி. உங்களை தான் பாக்குறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. எவ்வளவு பலவீனங்கள், எத்தனை சோர்வுகள், எத்தனை கவலைகள், எத்தனை தோல்விகள், ஏமாற்றுங்கள். உங்களை நோக்கி பார்க்கிறோம். பெந்தைக்கோஸ்து தினத்தன்று ஒவ்வொரு வேலும் இறங்கின அக்னி மயமான நாவுகள் எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். அந்நிய பாஷைகளை நாங்கள் பேச இப்பொழுது இந்த வல்லமை இறங்குவதற்காக, தூய ஆவியானவர் நிரப்புவதற்காக நன்றி. ஒவ்வொரு சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதற்காக நன்றி. சரீரத்தில் உள்ள பலவீன அவயவங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதற்காக நன்றி. பாவங்கள், கோபங்கள், சாபங்கள் நீங்குவதற்காக நன்றி. இருள் அகழ்வதற்காக நன்றி. இந்த ஒளி பிரகாசிப்பதற்காக நன்றி. பாத்திரம் நிரம்பி விளையும்படி ஞானத்தின் ஆவினால, கிருபையின் ஆவினால, வல்லமையின் ஆவினால, தூய ஆவினால, பசுத்த ஆவினால நிரப்புங்கப்பா. நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் தாகத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒருவர் கூட இந்த ஆவியை பெறாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இது கடைசி காலம். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னேன். வாலிபர்கள் மேல், முதியவர்கள் மேல், குழந்தைகள் மேல், ஊழியக்காரின் மேல் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க. அந்த காலத்துக்குள் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. 800 கோடி மக்கள், எத்தனையோ தேசங்கள், 200க்கும் மேலான தேசங்கள், எத்தனையோ ட்ரைப்ஸ் ஆண்டவரே. எல்லா ட்ரைப்ஸ்ல இருந்தும் பரலோகத்தில் வெள்ளையங்களை தரித்து குருத்துகளை பிடித்து உமக்கு முன்பாக நிற்பார்கள். திரளாய் கோடியாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட, இந்தியாவில் ரட்சிக்கப்பட, விக்கிரக கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால் இடிந்து விழுவதற்காக ஸ்தோத்திரம். இந்தியாவில் உள்ள இருளின் ஆதிக்கங்கள் இடிந்து விழுவதற்காக ஸ்தோத்திரம். பிசாசின் தலையை சிலுவை நசுக்கின நீங்க, கால்நாள் நசுக்கின நீங்க, இந்தியாவின் எல்லா இருளின் அந்தகார சக்திகளை விட கால்களினால் மிதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விடுதலையின் ஆவியானவர் தேசமெங்கும் அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை இந்த தேசத்தை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்ற வார்த்தை இந்திய தேசத்திலும் மற்றும் ஒவ்வொரு தேசங்களில் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். இந்தியாவில் திரளாக வாலிபர்கள் சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். காலேஜ் கேம்பஸ்ல கர்த்தருடைய மகிமை அக்னி போடப்படுவதற்காக ஸ்தோத்திரம். சில்ட்ரன் சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். கிராமமாக சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தின் அக்கினி பற்றி எரிகிறதற்காக ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பட்டணங்களாக சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தலைநகரங்கள் சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். டெல்லி சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிகாரிகள் சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேசத்தை ஆள்பவர்கள் சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ப்ரொஃபஷனல் சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். சாதாரண பாம்பர மக்கள் சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரோடுகளிலும் காடுகளிலும் தங்க இடமின்றி இருக்கிற மக்கள் சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை, மகிமை இந்தியாவில் வெளிப்படுவதற்காக நன்றி. இந்தியா எங்கும் 145 கோடி மக்களையும் நேசிக்கிற கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளினுடைய வல்லமையை கட்டவிழ்த்து விடுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தை ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம், ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம். சைனா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், இன்னும் எல்லா பகுதிகளிலும், ஆஸ்திரேலியா, எல்லா பகுதிகளிலும் வல்லாவியை ஊற்றுங்க. தேசம் தேசம் தொடப்படட்டும், அக்னி பற்றி எறியட்டும். ஸ்தோத்திரம் அப்பா. அப்போஸ்தலர் நடவடிக்கை நாட்கள் மீண்டும் கர்த்தர் கட்டளையிட்டபடினால் ஸ்தோத்திரம். இந்த வருகைக்கு முழு உலகம் ஆயத்தமாக்கப்படுவதற்காக நன்றி. கர்த்தருடைய மனதுருக்கம் வைராட்சியம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். Holy Father, thank you. Holy Father, thank you. பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதற்காக ஸ்தோத்திரம். Thank you, thank you, thank you Father. கர்த்தர் ஆளுகை செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லா உலகத்தின் அதிகாரங்களும் இந்த அதிகாரங்களுக்கு கீழ் இருக்கிறது, இந்த கால்களுக்கு கீழ் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லா முழங்கால்களும் முடங்கும். உலகத்தில் உள்ள அத்தனை முழங்கால்களும் இயேசு என்ற நாமத்தில் முடங்குவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பி பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஓ glorious Father, mighty. இந்த அசைவாடுதலை காண்கிறோம், அசைவாடுதலை காண்கிறோம். இந்த ஆவி ஊற்றப்படுவதை காண்கிறோம். வல்லமையாக ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கும் ஆவியின் மழை ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆவியை மழை போல ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம். பின்மாறி மலையை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யூதா கோத்திரத்தின் சிங்கம், வெற்றி வேந்தர் இயேசு ராஜா மகிமையோடு தேசங்களில் உலாவுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த ராஜ்யம் கட்டப்படுவதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யம் இந்த உலகத்தில் நாட்டப்படுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லமையா கிருபை செய்யுங்க, கிரியை செய்யுங்க. இந்த ஜெபக்குழுக்காக நன்றி. கர்த்தர் தாமே இந்த ஜெபக்குழுவை நடத்தும் இந்த அருமையான சகோதரன் சகோதரிக்காக நன்றி. நல்ல ஜீவன், சுகம்பலன், தீர்க்காயுசை கொடுத்து பயன்படுத்துங்க. மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவதற்காக ஸ்தோத்திரம். இந்த கரங்களில் எடுத்து இந்த பிள்ளைகளை பயன்படுத்துங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் குடும்பத்திலும் இன்று ஒரு அற்புதம் நீங்கள் செய்ய வேண்டும் டாடி. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இன்று ஒரு அற்புதம் நீங்க செய்ய வேண்டும். இன்று ஒரு அற்புதம் நீங்க செய்யுங்கப்பா, செய்யுங்க ஆண்டவர், செய்யுங்க. செய்யறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்புதங்களுக்கு மேல் அற்புதங்கள், அதிசயங்களுக்கு மேல் அதிசயம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. கணம் துதி மகிமை பலலாமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். ஆமாம், எங்களுக்கு ஸ்தோத்திரம். அருமையான செய்தி கொடுத்தவங்க இணையத்தை ஆசீர்வதிப்பதாக. விசேஷமாக நாளை கூட அவர்கள் செய்தியை மாத்திரமல்ல, ஜெபம் அதிகமாக இந்த ஊழியத்திலே பங்கு பெற நமக்கு தேவையானது ஜெபம். இதை அதிகமாக அவர் ஜெபித்திருக்கிறார்கள். விசேஷமாக அபிஷேகம் என்பதை இந்த ஊழியத்தை பங்கு பெற்ற எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் சொல்லி வந்துவிட்டு ஸ்தோத்திரம். ஜெபித்தவன் அவருக்காக ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த வேலை கூட நம்ம இந்த நாளில் வந்து விசேஷமாக ஒருவருக்காக ஒரு ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஒருவருக்காக ஜெபிக்க வந்திருக்க இந்த குழுவிலே இதுவரை வந்திருக்கிற மக்கள் நாங்கள் அடிக்கடி நாங்களே நம்ம கொஞ்சம் ஜெபித்து விட்டோம். இந்த நாளில் கூட
ஞான உஷா அவர்கள் வந்திருக்கார்கள். அவளுக்காக நம்ம அதை ஜெபிக்கணும். ஏன்னா அவங்க வந்து அதிக நேரம் உட்கார்ந்துருக்க முடிவதில்லை. அவளுக்கு அடிக்கடி வீட்டிலே அவளுக்கு குறிப்பிட்ட நிமித்தமாக அதை சென்று வராங்க. முதலாவதாக இப்போ டாக்டர் தேவதாஸ் சார், நீங்க இல்லை நானே வந்து உள்ள வரேன், வெயிட் பண்ணுங்க சார். ஒரு கால் ஜெபம் இது இருக்கா உங்ககிட்ட இருக்கா? இந்த இருக்கு சார், பழைய இதை எடுத்துறேன். பழசு தான் இருக்கும். ஒரு நிமிஷம் இருக்கு, ஏன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணுங்க, அதுக்காக நான் வந்து ஜஸ்ட் ஒன் நிமிஷம், I'll just go and come. இப்போ இந்த ஃபேமிலி பேர் பாயிண்ட்ஸில் வந்து முதலாவது நம்ம வந்து சகோதரி ஞான உஷா அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறவர்கள் யார் இருந்தாலும் சரி, நீங்கள் முன்வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கு அந்த பாரம் இருக்கிறது, சகோதரிக்காக ஜெபிக்க வேண்டிய பாரம் இருக்கிறதோ அவர்கள் முன்னுக்கு வாருங்கள். உங்களுக்கு கையிலே இந்த உங்களுடைய ஜெபத்தை வேலை ஒப்புக்கொடுக்கிறோம். யார் ஜெபம் பண்ணுவாங்க? ஞான உஷாவுக்காக ஸ்க்ரீன் வந்திருக்குல்ல? ஓகே, இப்போ தேவதாசன் ஜெபம் பண்ணுவாங்க. நான் பண்றேன் சார். எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்துகிற ஜீவனுள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் அப்பா கிறிஸ்துவில் தங்கின மகிமை ஆவியானவர் குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அதற்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பின கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியாய் கற்றுக் கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகோதரி ஞான உஷா பிரேம்குமார் அவங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய கருத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு சகோதரியுடைய கணவருடைய வியாபாரம் சிறக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இன்னுமாக கூட தகப்பனே அவங்களோட சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும்னு கேட்டிருக்காங்க ஏசப்பா. தகப்பனே அப்பா, உமக்கு நாம மகிமைக்காக தகப்பனே இந்த குடும்பத்தை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மற்ற அநேகருக்கு பிரயோஜனமுள்ள கருவியாய் தகப்பனே ஒரு சாட்சியுள்ள ஜீவியமா ஆண்டவரே அப்பா நீ வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. ஒரு நடமாடும் நிருபம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது போல ஆண்டவரே அப்படியாக தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக நடமாடும் நிருபங்களாக இருக்கிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாக கூட தகப்பனே அவங்களுடைய தகப்பனாருக்காக, மாமனார் இருவரின் சுகத்திற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இருவரும் சுகவீனப்பட்டிருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் கொடுத்த இதுவரை கொடுத்த நல்ல சுகத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமப்பா. தொடர்ந்து உடைய சுகமளிக்கிற வல்லமை, உடைய ஆணி பாய்ந்த கரத்தில் உள்ள வல்லமை தகப்பனே அன்பு பிள்ளைகளோடு கூட இருந்து தகப்பனே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. இன்று நாங்கள் பார்த்தோமே தகப்பனே அப்பா, கிறிஸ்துவில் தங்கின ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி அதே வனமாய் தகப்பனே அப்பா ஆவி ஆத்மா சரீரத்துல ஆண்டவரை நீ உயிர்ப்பிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இனமாக கொடுத்த சகோதரியின் ஜப ஜீவியத்துல முன்னேறணும் கேட்டிருக்காங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஜெபிக்கிற அந்த வல்லமையை கொடுத்து தகப்பனே இன்னும் அதிக நேரம் உங்களுடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா தகப்பனே. நல்ல சுகத்தை கொடுங்க. நல்ல தகப்பனே ஊழியம் அவங்க செய்யற ஊழியங்கள் இன்னும் சிறக்க கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஒரு ஊழியக்கார குடும்பமா இருக்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரை மண்டை கொண்டு வர தேவராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை கொடுக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இனிமாக அன்பு பிள்ளைகள் கொடுத்துக்கிற ரீனோ ஷில்பாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மருமகன் ஆலை பணியில் தேவ அபிஷேகம் பெறணும்னு கேட்டிருக்காங்க இசுப்பா தகப்பனே. உங்களுடைய கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நல்ல ஆலயத்துல தகப்பனே அவங்க அந்த பணியில அமர்த்தப்பட கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோமப்பா. சபையில ஆத்துமாக்களால் முன்னேற்றப்பட கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் என்றவரே. அதே ஆவியானவர் தகப்பனே இந்த நாளிலும் தகப்பனே ஆத்துமாக்கள் சபையில நிரப்பப்பட கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க. இருவரின் சுகத்திற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கிற
தகப்பனே அப்பா உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள மறைத்து தகப்பனே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீ கட்டளிடுகிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோதரிக்கிறோம். செய்யற ஊழியங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நீர் தகப்பனே. ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாய் மாற்றுகிற கர்த்தர் தகப்பனே. பிள்ளைகளை அக்னி ஜுவாலையாய் மாற்றி உங்களுடைய நாம மகிமைக்காக நீரை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த கடைசி கால அபிஷேகம் ஆண்டவரே பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னமாக அவங்களுடைய பேத்தியோட சுகவாழ்விற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மகள் ஆண்டவரே சிறு வயது முதல் தகப்பனே கர்த்தருக்குள் வளர்க்கப்பட கிருபை செய்யுங்க. ஞானத்திலும் அழுத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. நீங்க அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோதரிக்கிறோம். இன்னுமாக கூட அவங்களுடைய மகன் ஓபேத்துக்காக மருமகள் சுகவாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னுமாக பணிகள்ல அவங்க முன்னேற்ற பெறணும்னு கேட்டிருக்காங்க தகப்பனே. என் தேவனுடைய ஆவியானவர் பிள்ளைகளோடு கூட இருந்து பணி செய்கிற இடத்துல உம்முடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம். இன்னுமாக கூட தகப்பனே அவங்க விரைவில் குழந்தை பாக்கிய பெறணும்னு கேட்டிருக்காங்க தகப்பனே. அப்பா கர்ப்பத்தின் கனி உம்மால கிடைக்கும் சுதந்திரம் என்று சொல்லி வேதம் ஆமென். ஆண்டவரே அப்பா தகப்பனே கர்ப்பம் தரிக்க ஆண்டவரே அந்த கர்ப்பங்களை கர்த்தர் நீர் பலனடைய செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எப்பத்தான் திறக்க என்று சொல்லி வேதத்திலே நீ சொன்னீரே தகப்பனே. ஆண்டவரே அதே போல தகப்பனே அன்பு பிள்ளைகளுடைய சரீரங்கள் ஆண்டவரை திறக்கப்பட கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க. நல்ல தகப்பனே செல்வங்களை பெற்று உங்களுடைய நாமத்திற்கு சாட்சியா ஜீவிக்க கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. அப்படியே நீங்க செய்கிற கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். முழு குடும்பத்தையும் உங்களுடைய திருக்கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக ஆசீர்வாதம் குடும்பங்கள்ல தங்கி இருக்கும்படியே கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நன்மை நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து கூட ஒரு ஞான ஒரு ஜெபிக்க முடியுமா? வெயிட் பண்ணி ஓகே. அப்போ முதலாவதாக ஞான உஷா அவர்கள் மேரி சாம்சன் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா. என் அருமை தகப்பனே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த வேளையில் உங்களை கர்த்தாவே நல்ல செய்தியை கேட்க கிருபை செய்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியாக கிருபை செய்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா இம்மட்டும் வழிநடத்தி வந்த இம்மானுவேலரே முக்கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே அப்பா மேரி சாம்சன் உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா கர்த்தர் கொடுத்த பணிகளில் ஊழியங்களில் முழு மனதோடு அவங்க செயல்பட அப்பா. அப்பா உதவி செய்யுங்க அப்பா. உங்களை பலப்படுத்துங்க ராஜா. அப்பா நீர்தாமே ராஜா அவங்க பணிகள் அப்பா அப்பா சிறந்து அப்பா செய்யும்படியாக கூட கர்த்தாவே அவங்களை பலப்படுத்துங்க ராஜா. அப்பா ஊழியங்கள்ல கூட கர்த்தாவே அப்பா அவங்க தொடர்ந்து அப்பா அப்பா உங்களுடைய முழு மனதோடு முழு பலத்தோடு செய்யத்தக்கதாக கூட கர்த்தாவே எங்களை ஒரு விசை கூட அப்பா இந்த அபிஷேகத்தினால் நிறைத்துலுங்க ஐயா. அப்பா நன்றி ராஜா. இம்மட்டுமா கூட கர்த்தாவே நல்ல பாடல் ஊழியத்தை செய்ய கிருபை செய்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவங்க கொடுத்த நல்ல வாஞ்சைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று சொன்ன தகப்பனே. அவங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் கூட கர்த்தாவே அவங்க மனதுல சிந்திக்கிறாங்களோ, என்னென்ன காரியங்களாம் வேண்டுமென நினைக்கிறார்களோ எல்லா காரியங்களும் கூட கர்த்தாவே தேவனே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பலப்படுத்துங்க. ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா உமக்கு நன்றி ராஜா. அப்பா மகள் பெக்ஸிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மருமகன் விமல் பேரன் நிக் பேட்டர்சனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல ஆசீர்வாதமான சுகமான வாழ்விற்காக நம்ம ஜெபிக்கிறோம் அப்பா. நீர்தாமே ராஜா. மகள் பென்ஷீசுகிற ஊழியத்தை ஆசீர்வதி உங்க பணியை ஆசீர்வதிங்க ராஜா. மருமகன் செய்யும் வேலையில ஆசீர்வாதத்தை முன்னேற்றத்தை கட்டளிடுங்க ராஜா. அப்பா பேரன் அப்பா நிக் பேட்டர்சன் அந்த பேரன் கூட நல்லா படித்து அப்பா அப்பா எல்லா காரியங்களும் கூட கர்த்தாவே வெற்றி பெற உதவி செய்யுங்க ராஜா. அப்பா எப்படி இயேசுவானவர் அப்பா சிறு வயதில் ஞானத்திலும் வெள்ளத்திலும் தேவ கிருபை மனுஷத்திலும் அதிகமாக விருத்தி அடைந்தாரோ அது போல கூட கர்த்தா அவங்க பேரன் அப்படிப்பட்ட கிருபையினால் கூட கர்த்தாவே அவனை ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க ராஜா. அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்கய்யா. அப்பா மகள் ஃபெலிஷியாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஃபெலிஷியாவை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா பணியில நல்ல முன்னேற்றம் கிடைக்க அப்பா உதவி செய்யுங்க ராஜா. பலப்படுத்துங்க அப்பா. வாலிப அப்பா உன் சிருஷ்டிக்கிற இணைன்னு சொன்ன தகப்பனே. அப்பா அந்த வாலிப வயதுல உண்மை தேடுகிற மகளை கூட
கத்தாவே கைவிடாதீங்க ராஜா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன உட வாக்குத்தத்தம் இந்த பிள்ளையோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அந்த ஊழிய பணிகள் அப்பா ஊழியங்களை இன்னும் கூட கத்தாவே வாஞ்சியோடு கூட கத்தாவே எந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், எந்த இடத்துல எல்லாம் அப்பா அவ ஷைன் பண்ணணுமோ அதெல்லாம் கூட கத்தாவே கற்றுக் கொடுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தகப்பனே. அப்பா வாழ்வு மகள் பெல்ஷியாக்கு கூட கர்த்தாவே அப்பா அவள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. விரைவில் அப்பா ஏற்ற வேளையில் கூட கர்த்தாவே சீக்கிரத்துல அப்பா நல்ல தகுந்த வரன் கிடைக்கிறதுக்காக நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் அப்பா. மனுஷன் தனியா இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஆதாமுக்கு ஏவாளை கர்த்தாவை உருவாக்கின தகப்பன் அப்பா. எந்த விழா எழுப்ப கூட கர்த்தாவே அப்பா எந்த மணமகன் அப்பா எந்த விழா எழுப்பில் இந்த மகள் உருவானாலோ அதே மணமகனை அப்பா ஏற்று துணியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட கிருபையை நாளிலே கொடுங்க சீக்கிரத்தில் ராஜா. அப்பா நாங்க நல்ல செய்தி அப்பா கேட்க உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட கிருபையினால் கூட கர்த்தாவே அப்பா நிறைத்துலுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை அனைத்தும் இயேசுராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் முன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம். இப்போ இந்த வேளை நம்ம விசேஷமாக நம்ம மத்தியிலே செய்தி கொடுத்த சகோதரன் தேவதாஸ் சாம்ராஜ் ஜெபம் பண்ண போகிறோம். எங்களுக்கு அந்த ஜெப குறிப்பு தனிப்பட்ட முறையில் இல்லாததுனால நான் அந்த பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். எனக்கு அடுத்தவரை அவர்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபிப்போம். கிருபை தேவனே, அருமையானவருடைய மகன் தேவதாஸ் சாம்ராஜ் அவர்களை கர்த்தர் எங்கள் மத்தியிலே செய்தி கொடுப்ப கூட்டுவதற்காக ஸ்தோத்திர கர்த்தாவே. அது மூலமாக ஆண்டவரே வல்லமையான செய்தியை பெற்றுக்கொண்டோம். எல்லாற்றுக்கு மேலாக வல்லமையான ஜெபத்தை பெற்றுக்கொண்டோம்ப்பா. கர்த்தர் ஜெபித ஸ்தோத்திர கர்த்தாவே. அன்பு தேவனே, இந்த வழி கூட ஆண்டவரே மகனை ஊழியர்களுக்கு பொறுப்பு விசேஷமாக தேவனே கர்த்தர் மகனை அந்த அந்த பேங்க்ல அவர் மேனேஜர் இருக்கும் பொழுதெல்லாம் வலிமையாக எடுத்து பயன்படுத்துவது போலவே அவருடைய அந்த ரஜா நாட்களில் கூட அவருடைய ரிட்டையர்மெண்ட் பீரியடில் கூட அவர்கள் அதிகமாக ஊழியர்கள் இருக்கிற விசேஷமாக தேவனே மிகுதியோன் ஊழியத்திற்காக வந்தவரே அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயத்தனம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக தேவனே அதுக்கு ஆண்டவரே செயலாக இருந்த ஆண்டவரே அந்த ஊழியம் சிறப்பாக நடைபெறவும் அநேக சபைகளிலே அதை ஊழியத்தை அறிமுகப்படுத்தவும் ஊழிய தேவையான காணிக்கைகளை வசூல் பண்ணவும் அதே வேளையில் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே ஆண்டவரை மூலமாக அநேக வேத புத்தகங்களை அநேக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் தேவையுள்ள மக்களுக்குமாக அவர்கள் எடுத்து செல்வதற்காக ஸ்தோத்திர கர்த்தாவே. அதுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறீர், ஆலோசனை கொடுக்கிறீர், வழிநடத்தை கொடுக்கிறீர்ப்பா. ஆவியானவர் தாமே அவர் நடத்தி வருகிறப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே. அவருடைய ஊழியத்தின் மித்தமாக தேவனே வல்லமையாக இந்த ஊழியம் பழகி பெருக ஸ்தோத்திர கர்த்தாவே. அவனை இன்னும் எடுத்து வல்லமை பயன்படுத்தும் அப்பா. இன்னும் வலிமை எடுத்து பயன்படுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஊழியம் மாத்திரமில்லை அநேக ஊழியர்கள் உண்டப்பா. ஊழிய அவர்கள் கண்டவரே நேரம் இல்லாத அளவிற்கு அதிகமான ஊழியர்கள் உண்டப்பா. கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொண்ட எல்லா ஊழியத்திலும் மகனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி அதன் மூலமாக தேவனே உங்களுடைய வார்த்தையை பிரபல்யப்படுத்தவும் ஊழியத்தின் மூலமாக தேவனே அபிஷேகத்தை எல்லோரும் பெற்றுக்கொள்ளவும் மூலமாக தேவனை பசு தாய்மார் கிடைக்க விடுதலை எல்லாவற்றையும் அது மூலமாக பெற்றுக்கொள்கிற தெரிவித்தாருப்பா. விசேஷமாக ஆண்டவரே அவருடைய அருமையான மகனின் மனைவி கிருபா சாம்ராஜ் தாவே அவருடைய ஆசிரியர் சுவாமி சகோதரிக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர் ஆண்டவரே இவருடைய ஊழியத்தில் பங்கு பெற முடியாதவாறு எங்க ஊழியர்கள் இருக்கிறப்பா. இப்போது கூட ஆண்டவரே அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் சுவாமி. பார்க்கணும் சுவாமி. அநேக ஜெப ஊழியங்கள் அநேக ஜெபித்துக் கொடுக்கிறார்கள் சுவாமி. அநேகருக்கு ஆலோசனை சொல்றாங்க சுவாமி. ஆன்லைன்ல கூட சொல்றாங்க, அதே ஆஃப்லைன்ல கூட அவங்க அதிகமாக ஊழியம் பண்ணிட்டே இருக்காங்க சொல்லி பார்க்கத்தாவே. அந்த மகளை ஆசிரியருக்கும் ஜெபிக்கிறோம், நல்ல சுகத்தையும் பத்தியும் தலைமையும் ஜெபிக்கிறோம். மகளுடைய ஊழியர்கள் மூலமாக அநேக புதிய வெளிப்பாடுகள் பெற்றுக்கொள்ள கற்ற தாவே. பிள்ளைகள் தாவே பிள்ளைகளுடைய எந்த இடத்துல இருந்தால் கூட அவருடைய தேவ பிரசனம் கூட இருந்தாண்டவரே வெளிநாட்டிலும் உள்நாட்டில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரியர் சுவாமி குடும்பத்தை ஆசிரியர் சுவாமி கர்த்தர் அவருடைய விருத்திகளை கற்பித்தாங்கப்பா. எல்லா குறையும் நீக்கி ஆசிரியர் ஜெபிக்கிறோம். என்ன தேவையோ தெரியுமாப்பா. எங்களை விட ஆண்டவரை எல்லாத்தையும் அறிந்த தேவனப்பா. எல்லாம் ஒம்னிஷியன் காடப்பா. எல்லாம் தெரியுமாப்பா. உட்கார்ந்திருப்பதையும் எழுந்திருப்பதையும் அறிந்திருக்க தேவனப்பா. அகிலான தேவனை குடும்பத்தின் மக்களுக்கு அருமையான மகனுக்கும் அருமையான அன்னுடைய சகோதரிக்கும் ஆண்டவரை என்ன தேவை ஒன்று அறிந்திருக்கிறப்பா. எல்லாவற்றையும் அதிகமாக தந்து ஆசிரியர் மூலமாக தேவனை அவர்கள் உயர்த்தப்பட கருப்பைத்தாருப்பா. உயர்த்தப்பட ஆண்டவரை உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் மகள் ஊழியம் செய்த மக்கள் மகிமைப்படுத்தப்பட வேண்டும்ப்பா. இது மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த மகிமை மூலமாக தேவனே அவர்கள் அதிகமாக தேவனே இந்த ஊழியர்கள் மூலமாக ஆண்டவரே கர்த்தரை அதிகம் மகிமைப்படுத்தப்பா. தேவன் தான் பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் குழந்தை கர்த்தருடைய பலம் பலப்படுத்தி ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும் எல்லா துதி கனமேன்மாற்றம் எடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க எழுப்பியதாக. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ சகோதரனுக்காக நான் ஜெபித்தபடியால் அவர்கள் இந்த வேளை கூட
சகோதரி வாஞ்சாரியாளுக்காகவும் எங்கள் குடும்பத்தை ஜெபம் பண்ணுவார்கள் என்று நான் ஆசைப்படுகிறேன். விசேஷமாக அவர்கள் என்னுடைய சுகத்திற்காகவும் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டியிருக்கிறது. அவர் கையில் ஒப்பு கொடுத்துக்கிறேன். அவர் எனக்காகவும் அருமையான மகள் வணங்காரிகளுக்காகவும் எங்கள் ஊழியர்களுக்காகவும் ஜெயிப்பார்கள். ஏசப்பா, எங்க ஜெபத்தை கேட்கிறீங்க, எங்க கூட இருக்கிறீங்கப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு வினாடியும் நிறைவேற்றுறீங்க அப்பா. அருமையான சகோதரர் எஸ்டர் டேனியல் அண்ணன், வனஜா டேனியல் அக்கா அவர்களுக்காக உங்க பாதத்துல உங்க முகத்தை பார்க்கிறோம் அப்பா. தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தில் கரிசனையுள்ள தேவன். 3 காரியங்களுக்காக சகோதரருக்கு நான் ஜெபிக்கிறேன். முதலாவது, ஒவ்வொரு வினாடியும் பரிசுத்த ஆவியானுடைய குரல் அவருடைய காதுகளில் துணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you டாடி. உங்க குரல் துணித்துக் கொண்டே இருக்க. அவர்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அந்த பதில் பரலோகத்திலிருந்து அவருடைய காதுகளில் தொனிக்க வேண்டும். Thank you டாடி. Thank you Father. Thank you Lord. Thank you அப்பா. தேவனுடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்களோடு கூட இருக்கிறது. அவர்கள் தேசத்திற்காக, தேசங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு திறப்பின் வாசலில் நிற்கும் ஒரு தேவ மனிதனாக, தேவனுக்கு முன்பதாக நிற்கும் தீர்க்கதரிசியாக செயல்பட வேண்டும். இந்த கிருபை பரலோகத்திலிருந்து உடைய மகனுக்கு கட்டளையிடப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இனி அவர்களுடைய பாதத்தில் ஜெபிக்க வரும்பொழுதெல்லாம் உங்களுடைய தீர்க்கதரிசி, உங்களுடைய தாசன் மற்றவர்களுக்காக, தேசங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள் என்பதை பரலோகம் உறுதி செய்து அந்த ஜெபங்களுக்கு பதிலை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய சுகத்திற்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களுடைய அன்பு கரத்தை வைத்து உங்களுடைய மகனை அரவணைத்துக் கொள்ளுங்க. பலவீனமெல்லாம் நீங்கட்டும், சோர்வெல்லாம் நீங்கட்டும். தனிமை இருக்க போவது இல்லை. காரணம், நீங்க கூட இருந்து உங்களுடைய வார்த்தைகளுடைய காதுகளில் தொனித்துக் கொண்டிருப்பதனால உற்சாகம். உம்முடைய விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவன் நதிகள் பெருக்கெடுத்து ஓடும் என்று சொன்னீங்க அப்பா. பசுத்தாவினரை குறித்து அப்படி சொன்னீங்கன்னு வேதம் சொல்லுது. ஜீவன் நதிகள் உங்கள் மகனுடைய உள்ளத்திலிருந்து பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆவில் இறைந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கட்டும். That is his ministry. That is his calling, to pray for others, to intercede for others, to cry for the nations. Hallelujah. நீங்க கொடுத்த ஊழியம், இது உங்க ஊழியம். அதை நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் கொடுத்திருக்கும் ஊழிய பாரத்திற்காக, இந்த யூடியூப் ஊழியங்களுக்காக, ஜேடிகே ஊழியங்களுக்காக, இதியோன் ஊழியங்களுக்காக, நேரலை ஜெப ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு வாஞ்சி ஆண்டவரே அவர்களுக்கு உண்மை பற்றி சொல்ல, உண்மை பற்றி அறிவிக்க. டாடி, இனிமே அவங்கள இதே ஊழியத்தை ஹையர் லெவல்ல பண்ணும்படி ஒரு அனாயிண்டிங், அபிஷேகம், ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை இந்த மகளை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். With authority and power. Thank you, Daddy. Thank you, Lord. Thank you, Father. Thank you, ஆண்டவரே. அவளுக்கு இருக்கும் சுகவீனங்கள் இப்படி பார்த்து வைக்கிறோம். சுகர், பிரஷர், நரம்பு தளர்ச்சி. அல்லேலூயா. அப்பா, இப்பொழுது அவர்களை தொடுங்க. இருந்த இடம் தெரியாம இந்த பலவீனங்கள் நீங்கட்டும். இருந்த இடம் தெரியாம இந்த பலவீனங்கள் நீங்கட்டும். வெள்ளப்படுத்துங்க இயேசு சுவாமி. நீங்க சுகமாக்குற தேவன்,
நீங்க தான் எங்க மருத்துவர். அதை நிரூபிப்பதற்காக நன்றி. நிரூபிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வல்லமை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். பிசாசு உன் கரத்தை எடு என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். டாடி, அவருடைய சரீரத்துல பலவீனத்தை பிசாசு கொண்டு வர முடியாதபடி ஒரு வேலியை போட்டுருங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது உங்க ஆலயம், அவருடைய சரீரம் நீங்க வாசம் பண்ண ஆலயம். ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கட்டும். கொல்லாத பிசாசு எந்த பலவீனத்தை கொண்டு முடியாது. கர்த்தர் உயிர் தெளிந்து இன்றும் ஜீவிக்கும் ரட்சகர் இந்த மகளை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரஷர் நார்மல் ஆகட்டும், சுகர் நார்மல் ஆகட்டும், எந்த நரம்பு பலவீனமும் வரக்கூடாது. ஆசீர்வதி, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. புதிய ஊழியர்களுக்கான கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற கர்த்தர், தாவீதின் திறவுகளை உடைய கர்த்தர் ஆண்டவரே. கதவுகள் திறக்கப்படட்டும், அழைப்புகள் புதிய புதிய இடங்களிலிருந்து வரட்டும். ஊழியத்தை உறுதிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த காலத்தில் அவருடைய ஊழிய பதிவுகள் அநேகம், அவருடைய எக்ஸ்பீரியன்சஸ், அவர்கள் கடந்து வந்த பாதை, நடந்து வந்த பாதை, அவர்களால் உம்மோடு உள்ள தொடர்பில் அவர்களுடைய அனுபவங்கள், அது ஆண்டவரே ரெக்கார்ட் பண்ணப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக, உற்சாகமாக உற்சாகப்படுத்த கர்த்தர் அவர்களை பயன்படுத்துங்க. ஒரு டிவைன் விஸ்டம், a divine grace, a divine presence, a divine anointing இந்த நேரத்துல மகள் மேல் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். ஒரு பெரிய ஒரு சமாதானம், சந்தோஷம் அவருடைய உள்ளத்தை நிரப்பட்டும் டாடி, நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் ஆண்டவர். இந்த 2 பேரும் லோன்லியா இருக்கிறோம் அப்படிங்கிறதே கிடையாது. நீங்க அந்த வீட்டுல உலாவிக் கொண்டே இருப்பீங்க, அவர்களோடு உலாவீங்க, அவர்களோடு பேசுவீங்க, உங்க ரகசியம் அவர்களோடு கூட இருக்கும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். ஒளி அவருடைய குடும்பத்தில் பிரகாசிப்பதற்காய் ஸ்தோத்திரம். 2 பேரும் போட்டி போட்டு இந்த இன்டர்செசரி ஊழியத்தை செய்து கொண்டிருப்பாங்கப்பா. அந்த கரம் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஜெபம், அவள் ஜெபித்த உடன் பரலோகத்தில் உங்களுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக வந்து சேர்வதற்காக, அற்புதங்களை கொண்டு வருவதற்காக, பதிலை உடைய கரத்திலிருந்து கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தேவ தூதர்கள் ஜெபத்தை பரலோகத்திற்கு எடுத்து செல்ல, அங்கிருந்து பதிலை கொண்டு வர ஏறுகளும் இறங்குகளுமாக இருக்கட்டும். யாக்கோபு ஜெபத்தில் கண்ட இந்த ஏணி ஆண்டவரே, தேவதூதர்கள் ஏறுகளும் இறங்குகளுமா இருந்தார்கள். இது வானத்தின் வாசல், மெய்யாகவே கர்த்தர் இடத்தில் இருக்கிறார் என்று வியந்தது போல் உடைய மகன் வீடு வானத்தின் வாசலாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவதூதர்கள் ஏறுகளும் இறங்குகளுமாக விண்ணப்பத்தை எடுத்து செல்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம். கிருபைக்குள் வைத்துக் கொள்ளுங்க, செட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் வல்லமையுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட முடிவு ஜெபத்தை சகோதரி ஜெரி ஜோசன் அவர்கள் எழுதுகிறார். சுவாமி, அருமையான ஜெபக்குறிக்கா முக்கொடா கொடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவருடைய பாதத்துல வந்து உண்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த இந்த அருமையான தருணங்களுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீர் கொடுத்த அருமையான செய்திக்காக நன்றி ஆண்டவரே. அருமையான ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டது உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட அருமையான பாடல் வசனங்கள் எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றி. துதிக்க சுவாமி ஆண்டவரே. நீர் எங்களை மட்டுமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த தயவுக்காக கூட நன்றி. கிருபையாக இறங்கி இந்த நாளில கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி.
எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஏறெடுத்து ஆண்டவரே அதற்கு உடனே பதில் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் அளித்து எங்களை உற்சாகப்படுத்தினதற்காக கூட கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே அருமையான சகோதரன் செய்தி கொடுத்த சகோதரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடியேன் அவர்களுடைய அறிவை சுவாமி, அவர்கள் பேங்க்ல ஊழியம் செய்யும் போது அவர்களுடைய அறிவை அவர்கள் குடும்பத்தை தெரியும் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க செய்யற ஊழியம் உமக்காக ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்க இதை செய்திருக்கிறீர். அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். கொடா கொடி ஸ்தோத்திரம். அவர்கள் மூலமாக அநேக ஆத்மாக்கள் ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்துக்குள்ள வரத்தக்கதாக, உடைய பிடிப்புக்குள்ள வரத்தக்கதாக, உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக, வெளிச்சத்தை பார்க்கத்தக்கதாக கிருபை செய்திருக்கிறீர். கொடா கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களை நீங்களுடைய பாதுகாப்புல ஒப்படைக்கிறோம். அவர்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், உற்சாகப்படுத்தும். இன்னும் பெரிய பெரிய ஊழியங்களை செய்யத்தக்கதாக அவர்களை நீர் வழி நடத்தும். ஆண்டவரே இந்த நாள்ல இணைந்தவர்கள், இணைய முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அனைவரையும் நீ தொட்டு ஆசீர்வதித்தரலாம். இந்த நாளுக்குரிய கிருபையை ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிறைத்து ஆண்டவர் இந்த நாள்ல நாங்கள் பெற்ற பொக்கிஷத்தை நாங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க நான் சந்தோஷமாக ஆண்டவரை நாங்கள் அதை எடுத்து சென்று அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பயன்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்துல வைத்திருக்கிறோம். நீங்க அதை எடுத்துக்கொண்டு அதற்கு ஏற்ற பதிலை ஏற்ற நேரத்துல தருவீங்க. சுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெக பங்காளர்களின் குடும்ப பராமரிப்புக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே அனைத்து குடும்பங்களையும் இந்த நேரத்துல நினைக்கிறேன். ஆண்டவரே அவர் எத்தனையோ நேரத்துல பங்கு பெற முடியாதவர்களுக்குள்ள உண்டு. ஆண்டவரே ஒழுங்கா பங்கு பெறுகிறவர்கள் உண்டு சுவாமி. அனைவரும் பாதுகாவலுக்குள்ள ஒப்படைக்கிறப்பா. நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே கேளுங்கள் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. விசுவாசத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லியிருக்கீங்களே. அப்பேற்பட்ட விசுவாசங்களுக்கு தாங்கப்பா. ஜெப பங்காளருக்காக ஜெபிக்கிறேன். விசுவாச வீராங்க நீங்களாக ஒருவேளை வயது சென்றவர்களாக நாங்க வெளியே போக முடியாமலாக இருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. ஆனாலும் ஆண்டவரே உங்களுடைய விசுவாசத்தை பற்றி கொண்டவர்களாக அதன் மூலமாக அநேக பேருக்கு ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களாக அவர்களை பலப்படுத்தும் சுவாமி. சோர்களை நீக்கி போடுவதை நீர் பலப்படுத்தும். ஜெப ஊழியம் தடையின்றி இந்த நாள்ல நடந்ததற்காக கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேரத்துல இந்த அருமையான ஊழியத்தை நடத்துகிற அருமையான சகோதரன் சகோதரிதான் கூட கூடி ஸ்தோத்திரம். எவ்வளவு பலவீனங்கள் ஆண்டவரே, உடல் பலவீனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு முழுசும் தெரியாதப்பா. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க அவங்கள நல்ல சுகப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே உம்முடைய ஊழியம் செய்வதற்கு அவர்கள் உடல்ல பலவீனம் தடையாக இருக்கவே இருக்காதுன்னு விசுவாசிக்கிறேன். சுத்தமா கம்ப்ளீட்டா எல்லாவற்றையும் சரியாக்கி கொண்டிருக்கிறேன். விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துறீங்க. நல்ல அருமையான சகோதரர்களுக்காக ஸ்பெஷலா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே நீங்க அந்த விசுவாசத்தின் ஜபத்தை நீங்க கூர்ந்து கவனித்திருக்கிறீங்க. ஆண்டவரே அதற்கு ஏற்ற பலனை பெருக்கமா தருவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். சகோதரன் சகோதரியும் புது பலன் கொடுத்திருக்கிறீங்க. விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவர்கள் ஊழியத்தை சிறப்பாக விருத்தி அடைத்தக்கதாக, அநேக பேர் இதுல பங்கு பெறத்தக்கதாக, என்னென்ன வழிகள்லாம் இருக்கிறோம், என்னென்ன செய்யணும்னு நீங்க சுத்தமா இருப்பீங்களோ அதெல்லாம் அவங்க செய்யத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க. உங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எங்களுக்கும் இதுல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றி. அதுமாக இந்த பாதத்துல பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம். இயேசுவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் இன்னமாக நம்மளுக்குள் இருப்பதாக. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. ஆமென். 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 ஸ்தோத்திரம். வரப்போகிறதான ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். வரப்போகிறதான சனிக்கிழமை 24ஆம் தேதி சகோதரி ரிஷியா சாம்சன் அவர்கள் நம்மோடு கூட கிறிஸ்துவின் ஆவியானவர்கள் குறித்து உறுதிப்படுத்தும் சொல்கிறார்கள். வாரங்கள் வந்து பகுப்பெறுங்கள். யாரும் இணைந்து கத்தை ஸ்தோத்திரிப்போம், கருப்பதும்
சபைகளுக்காக ஊழலுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். வந்து கலந்து கொள்ளுங்கள், ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் நன்றி. கர்த்தரோடு இருப்பாராக. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord. So thank you very much. God Thank you. bless you. Thank you. Brother சாம்ராஜ் அவங்களை நல்லா தெரியும் எனக்கு. ரைட் ரொம்ப Brother சந்தோஷம். ஞாபகம் இருக்கா? நீங்க எதுல ஒர்க் பண்ணீங்க சிஸ்டர்? போப்ஸ் காலேஜ்ல ஓ சரி ரைட் எக்கனாமிக்ஸ் ரைட் ஆமா ரைட் ரொம்ப சந்தோஷம். ரைட் நாங்க சாயர் மேனேஜரா இருந்தேன். ஆமா சாயபத்துல மேனேஜரா இருந்தீங்க. ரைட் மிஸ்ஸஸ் கூட PhD பண்றதுக்கு ஆமா டிபார்ட்மெண்ட் PhD டாக்டரேட் உங்க எக்கனாமிக்ஸ்ல தானே. வந்தாங்க. correct, ரொம்ப correct. சந்தோஷம் உங்களை ரொம்ப பார்த்து. சந்தோஷம். Praise the Lord, brother. நான் சென்னையில மகன் வீட்டுல இருக்கேன். ஓ அப்படியா ரைட் ஒரே சொந்த தான் எனக்கு. ஓ சரி ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. Glory to God. God bless you. Thank you. God bless you. So ரொம்ப நன்றி பிரதர். Praise the Lord, brother. Thank you, Ramesh. Thank you. நல்ல அருமையான ஜெபம். ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு நான் உட்காரும்போது தான் ஆவியானவர் என்னோட பேசினாரு. ஒரு பிரேயர் லீட் பண்ணிரு அப்படின்ட்டாரு. நான் மத்தோட சின்னதுல மெசேஜோட நிப்பாட்டிடுவேன்ல. ஆமா Holy Spirit put in my heart. நான் மெசேஜ் நிப்பாடணும்னு நினைக்கும் போதே அதுக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க ஆரம்பிக்கும் போதே யூ சுட் ப்ரே அப்படின்ட்டாங்க. தொடர்ந்து வந்து உங்களுடைய ஸ்பெஷல் ரிக்வயர்மெண்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி ஆர் யுவர் மினிஸ்ட்ரி அனுப்பிச்சுட்டாக்கா நாங்களாம் ஜோபத்தில் இன்க்ளூட் பண்ணிடுறோம். ஆமா அது நம்ம என்ன அதுன்னு கேட்டீங்கன்னா ஊழியர் நீங்க பண்ற என்ன கேட்டீங்கன்னா இல்ல அந்த என்னுடைய நீட்ஸ் இருக்குல்ல அத வந்து ஆவியானவரே முதல்ல கொடுத்துருந்தார். ஆமா அப்படி கொடுத்துட்டு அத அவர் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன் விட்டுரு அப்படின்ட்டு போயிருவார். அப்ப நான் அதுக்காக ப்ரே பண்ண வேண்டியது இல்லை.